ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் சார்? மார்க் டெஸ்ட்டில் நான் எவ்வளோ எடுக்கணும்? ரியல் எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்? சேஃப் ஸ்கோர் என்ன? அப்படிங்கிற மாதிரி டவுட்டுக்கான ஆன்சர் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ரியல் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 92லேருந்து 95 வரை அட்டன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா அவ்வளோ அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம். கொஸ்டின் பேப்பர் மாட்ரேட் லெவலில் இருந்தால் 88லேருந்து 92 அந்த லெவலில் உங்களுக்கு இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கிறது 92+ இருக்கணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, ஆப்டிடியூட் செக்ஷனில் 3 கொஸ்டின் எக்ஸப்ஷன் இருக்கலாம், 32, 33 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணணும். ரீசனிங் செக்ஷனில் 35 அவுட் ஆஃப் 35 அட்டன் பண்ணி ஆகணும். மீனிங்ஃபுல் வேர்டு உங்கள் ஷிஃப்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கானா மட்டும் நீங்கள் அந்த ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணலாம். அதுவும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஃபுல் அட்டம் ரீசனிங்கில் கட்டாயமாக பண்ணி ஆகணும். இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு 5 மார்க் வர மிஸ்டேக்குனால தப்பாகலாம். 28லேருந்து 30 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அந்த 30 கொஸ்டின்ஸில் 4 to 5 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்குனால போகும். அந்த மாதிரி இருந்தால் ஓகேங்களா? ஆக மொத்தம் நீங்கள் ஒரு 92 லெவலில் உங்களுடைய ஸ்கோர் வர மாதிரி அட்டன் பண்ணணும் ரியல் எக்ஸாமில். ஓகே சார், மார்க் டெஸ்ட்டில் எனக்கு அவ்வளோ வரமாட்டேங்குது, எனக்கு 80 வரமாட்டேங்குது, 85 கூட வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், இங்கே எடுக்கக்கூடிய மார்க்கை விட ஒரு 5லேருந்து 8, 10 மார்க் கூட நீங்கள் அதிகமாக ரியல் எக்ஸாமில் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் ஈஸி லெவல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே ரொம்ப அதிகமான அட்டம் உங்களால் கொடுக்க முடியும். அண்டு நிறைய அதுக்குள்ளே ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. இங்கே என்ன ஆகும் மார்க் டெஸ்ட்டில் அப்படின்னா, 35 கொஸ்டின் இருக்கா, அதில் 20 கொஸ்டின் தான் எக்ஸாம் லெவலில் இருக்கும். மீதி 15 கொஸ்டின் எக்ஸாம் லெவலை விட கூட இருக்கும். அது ரியல் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மார்க் டெஸ்ட் ஸ்கோரை வச்சு நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே மிக்சராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டமான பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மிக்சராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியான பேப்பரில் அதிகமாக மார்க் வந்தாலும் ப்ராக்டிஸை நிறுத்தக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. நல்ல மார்க் நல்ல பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ஓகே, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மாதிரி ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அது பத்தாது. நீங்கள் கன்சிக்யூட்டிவாக எல்லா மார்க் டெஸ்ட்லேயும் 90% எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் இங்கே 90% எடுக்க முடியலன்றதுனால கிவ் அப் பண்ண வேண்டாம். நான் தான் சொன்னல, இங்கே மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி மார்க் டெஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆனவங்க ஈஸியாக 90% எடுப்பாங்க. நீங்கள் ரியல் எக்ஸாமில் நல்லா பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் டெஸ்ட்டில் மார்க் எடுத்தாலும் ரியல் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸை மட்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருங்க. எக்ஸாம் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ரியல் எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் ஆகிடும். ஸோ ரியல் எக்ஸாமில் கஷ்டமாக இருந்தால் 88லேருந்து 92 வரை குட் அட்டம்ப்டாக வரும். அதே ஈஸியாக இருந்தால் 90லேருந்து 92க்கு மேலே குட் அட்டம்ப்டாக இருக்கும். இல்லை ஸ்கோரே சொல்கிறேன், அட்டம்ப்டெலாம் நீங்கள் 92லேருந்து 95 என்ன ஆனாலும் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கஷ்டமாக இருந்தால் 1 or 2 கொஸ்டின் அதுலேருந்து கம்மியாகும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஹை அட்டம்ப்ட் டார்கெட் பண்ணிட்டு போகிறது தான் சேஃப். கரெக்டாக வேக்கன்சி இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் அக்செப்டட் தான். பட் வேக்கன்சி அதிகமாக இருக்குன்னு நம்ம லெத்தாஜிக்காக போனால் நம்மளுக்கு தான் ரிஸ்க்கு. அதிகமாக டார்கெட் பண்ணிட்டு போங்க. ப்ராக்டிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் 85 87 கூட வர வாய்ப்புகள் இருக்கும். பேப்பர் மாட்ரேட்டாக இருந்து உங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் மாட்ரேட்டாக தான் கேட்பாங்க. நம்ம எப்படி தெரியும்? ஈஸியாக கேட்பாங்க, மாட்ரேட்டாகவும் கேட்பாங்க, ஈஸி டு மாட்ரேட்டாக கேட்பாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் டார்கெட் பண்ணுறது எப்பயும் மையாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலில் இங்கிலீஷுக்கும் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்காக கொடுத்துட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின்ஸ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.